புழல் சிறையிலிருந்து ஜாஃபர் சாதிக் விடுதலையாகி இருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கன்னியப்பன் இணைந்திருக்கிறார். கன்னியப்பன், அவருக்கு என்னென்ன நிபந்தனைகளுடன் ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது? செய்தியாளரிடம் பேசும் முன்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சியை பார்க்கலாம். எல்லாமே சந்தோஷமா நல்லா நிகழ்வு தான். சரிங்களா, ஆல்ரெடி NCB வழக்குலையும் பெயில் கொடுத்தா, இந்த வழக்குலையும் பெயில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டா இருக்குதான். அது வேற ஏதாவது உங்களுக்கு வேற எதனா சொல்லுங்க. போதைப் பொருள் வழக்குல உங்களை கைது பண்ணிருக்காங்க. இது எப்படி சார் திட்டமிட்டு போட்டப்படுதா? அந்த வழக்கு என்ன ஏதுன்றது என்னோட உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆல்ரெடி பெயில் ரிலேட் வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க, கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதெல்லாம் கேஸ் போயிட்டு இருக்கு, பாருங்க. வெளிநாடுகள்ல இருந்து போதைப் பொருள் கடத்தியதா அமலாக்கத்துறை அதெல்லாம் எல்லா டீட்டெயிலுமே ஆல்ரெடி பெயில் ஃபைல்லயே நீதிமன்றமே சொல்லிதான் அமைச்சிருக்காங்க. சரிங்களா, இதுக்கப்புறமா அது பத்த இன்டர்னல் டீட்டெயில்னா எப்போதுமே இப்பதான் வந்திருக்கேன். நம்ம இங்கேயும் போறது. தொடர்ந்து செய்தியாளர் கன்னியப்பனிடம் கேட்கலாம். கன்னியப்பன், அவர் செய்தியாளர்களிடத்தில் என்ன தெரிவித்திருக்கிறார்? அதே போல என்னென்ன நிபந்தனைகளுடன் அவருக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது? காயத்ரி, அமலாக்கத்துறையால் டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் திரைப்பட இயக்குனர், முன்னாள் திமுக பிரமுகர், பல்வேறு சட்டவிரோத பண பரிவர்த்தனை மற்றும் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டு கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது இவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில 11 பக்கங்கள் அந்த நிபந்தனை கொண்ட இதெல்லாம் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்குது. அதோட முழு விவரங்களையும் இனிவரும் காலங்கள்ல செய்தியாளர்கள் சந்திப்புல அறிவிக்க இருக்கிறார். அதே போன்று இந்த போதைப் பொருள் வழக்கில் அவர் எப்படி சிக்க வைக்கப்பட்டார், இதில் வேறு யாரேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வி எல்லாம் அவரிடம் செய்தியாளர்கள் எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் இந்த வழக்கு தொடர்பாக இன்னும் ஜாஃபர் சாதிக் ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து வெளியே வந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கன்னியப்பன்.